ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இஞ்சி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இஞ்சி பச்சடி செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. அரைக்கிறதுக்கு தேங்காய், வெல்லம், இஞ்சி, உப்பு, இந்த பொட்டுக்கடலை இது எல்லாம் நல்லா அரைச்சிக்கணுங்க. தாளிக்கும் போது இந்த மிளகாய் தேவைப்படும். எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையெல்லாம் கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் இந்த மிளகா கிள்ளி போடணுங்க. இது தாளிக்கிறதுக்கு மட்டும் இது தேவை. இது புளியை கரைச்சி வச்சுக்கணும். நம்ம இஞ்சி பச்சடி கொதிக்கும்போது புளிப்புக்காக இந்த புளி கரைச்சி வச்சதை ஊற்றுவாங்க. வெல்லம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கணுங்க. இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும். என்னென்ன அரைக்கணும்? தேங்காய், வெல்லம், இஞ்சி, பொட்டுக்கடலை. வெல்லம் நீங்கள் அரைக்கும் போது வேணாலும் சேர்த்துக்கலாம், அந்த இஞ்சி பச்சடி கொதிக்கும் போது வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ நான் அரைக்கும் போதே சேர்த்துக்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் அந்த விழுதை காமிக்கிறேங்க. பாருங்கள், தேங்காய், இஞ்சி, பொட்டுக்கடலை மெயினாக அரைக்கணும். அதை அரைச்ச விழுது இப்படி இருக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இப்போ எப்படி இந்த பச்சடி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிக்குதுங்க. 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூனு, 2 சிகப்பு மிளகாய் அப்படி ஊற்றிருக்கேங்க. இது நல்லா கோல்டன் கலரில் மாறட்டுங்க இந்த பருப்பு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட இஞ்சி பச்சடி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு திக்காகிடுச்சுங்க. நம்ம அரைச்ச விழுதுனால தான் இந்த திக்னஸ்ஸுங்க. இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செமையாக நம்மளோட இஞ்சி பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், அருமையாக நம்மளோட இஞ்சி பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த இஞ்சி பச்சடி கொதிக்கும்போது உப்பு அப்போ கூட போட்டுக்கலாங்க. அரைக்கும்போது போடணுன்னு அவசியம் இல்லைங்க. நான் அரைக்கும்போது சேர்த்துட்டேன். நீங்கள் உப்பு அதெல்லாம் அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். குழம்பு அதாவது அந்த பச்சடி கொதிக்கும்போது புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எது பத்திலையோ அது சேர்த்துக்கோங்க. வெல்லம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. மழை காலத்தில் தொண்டைக்கு இதமாக சளி, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இந்த இஞ்சி பச்சடி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த அளவுக்கு பச்சடிக்கு இந்த 1 இஞ்சி போட்டால் போதுங்க. ஏன்னா இஞ்சியில் காரம் இருக்கும். அது இல்லாமல் தாளிக்கும் போது நம்ம சிகப்பு மிளகாய் சேர்க்க போகிறோம். இன்னும் காரம் பத்தலைன்னா உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இஞ்சியும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், சிகப்பு மிளகாய் ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. இது இட்லி, தோசை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி கூட இந்த இஞ்சி பச்சடி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சாம்பார், சட்னி எல்லாம் இட்லிக்கு மேலே ஊற்றி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெல்லம் மட்டும் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்திக்கோங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. புளி இந்தளவு எல்லாம் உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தால் கூட நல்லா இருக்காதுங்க. அப்புறம் வேணால் டேஸ்ட்டு பார்த்துட்டு வெல்லம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேர்த்திக்கோங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.